ஹாய் அண்ட் ஸ்குவாட், நான் தான் உங்கள் அக்மலா. எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எங்கடா தனியாக ரோட்டில் நடந்து போயிட்டீங்கன்னு நீங்கள் மைண்ட் வாய்ஸில் கேட்குறது எனக்கு புரியுது. எங்கன்னா நம்ம சொன்னலைங்க போன வீடியோலேயே ஒரு பெரிய ரைடு கன்ஃபார்ம் பண்ணிங்கிறோன்னு. பெரிய ரைடு தான். எங்கன்னா டெல்லி வரைக்கும் போகிறோம். என்னடா திடீர்னு டெல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே போய்ட்டுலான்னு ஒரு ஐடியா. என்ன ஆச்சுன்னா இப்போது ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. ட்ரெயின் டிக்கெட்டு புக் பண்ணோம், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு. அது சார்ட் ப்ரிப்பேர் ஆகிடுச்சான். அதனால் வேறு டிக்கெட் இப்போ அன்ரிசர்வில் புக் பண்ணி தான் போனோம். இந்த வீடியோ எப்படி போகுது கூட தெரில. வாங்க போய் பார்க்கலாம். போய் அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்படியே போய் அங்கே உட்காந்துட்டு கண்டினியூ பண்ணுறீங்க. எங்கள் வழியாக ட்ரெயினுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். பேசுகிறது உங்களுக்கு கம்மியாக தான் கேட்போம். என்னன்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கூட வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துடுச்சு. ரிசர்வேஷனில் கீழே உட்காந்து போகிற ஜனம் வந்துச்சு. ஜென்ரல் வந்து சரியான கொடுத்தான். இது யார் யாருன்னா நம்ம அறுபடை சீரியஸ் வந்தார்ல நவீன், அவர் இங்கே பாருங்கள். அவர் நம்ம இன்னொருத்தர் வந்து நம்ம கூட வந்துருக்கும்போது இன்னொரு 3 பேரும் கீழே வாழ்ந்துட்டோம். அப்படியே இந்த ட்ரிப் எனக்கு முடியும்னு தெரியல. அடுத்த நாள் காலையில் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். இது என்னன்னா, இப்போ நம்ம கூட வந்தால தரணின்னு ஒருத்தன் வந்துங்கிறான். அவன் இட்லி வேணண்டா அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம், ஸ்டாப்பில் போய் வாங்கிக்கலாம்னு சொன்னான். இல்லைடா நான் இங்கேயே வாங்குறேன், பசிக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டான். ஒரு பார்சல் இட்லி எவ்வளோன்னு கேட்டால் 40 ரூபா சொன்னார். இவனும் என்ன நினைக்கிறான், 4 இட்லி நம்ம வீட்டில் 5 இட்லி அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிக்கிறான். வாங்கிட்ட அப்புறம் தான் தெரியுது உள்ள 2 இட்லி, அதுக்கு சாம்பார்னு ஒரு சாம்பார் கொடுத்துருக்கிறான். அது சாம்பார் என்னன்னு ஒன்று புரிய மாட்டேங்குது. உள்ள ஒரே ஒரு வடை ஒரு குஷியாகி சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த இட்லியும் அந்த சாம்பார் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் அப்படியே போடுற வீடியோவை. லாஸ்ட் நம்மளுக்கு நம்ம உட்காரத்துக்கு ஒரு சீட் கிடச்சிருக்குங்க. நேற்றெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அந்த அலப்புறையெல்லாம் எல்லாம் இங்கே இதே இடத்துல உட்காந்துட்டே போனோம். இங்கே படிக்கட்டாண்டல அது பக்கத்துலேயே உட்காந்து போனோம். இன்றைக்கி வந்து உள்ள நேற்று ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. பையன் டீச்சரெல்லாம் வந்து டிக்கெட்டெல்லாம் கேட்டாங்க. வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துச்சுல, நம்ம டிக்கெட் எடுத்து காமிச்சா அங்கே நம்ம முன்னாடி ஒரு ஜென்ரல்லே ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கேயே அவங்ககிட்ட கேட்கும்போது எங்கள் இப்படி நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் நம்ம டிக்கெட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகிருப்பான்னு சொன்னாங்க. சரி அப்படியே நம்ம ஜென்ரலில் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து இங்கே டீச்சர்கிட்ட கொடுத்தா அவர் என்னடானா, ஜென்ரலுக்கு போகிறீங்களா இல்லை இங்கே இந்த ரிசர்வேஷன் நாங்கள் ரிசர்வேஷனில் இருக்கோம், ஜென்ரல்லாம் சரியான கூட்டம், சரி இங்கே ரிசர்வேஷனில் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபைன் ஏதாவது ஃபைன் கட்டி கொஞ்சம் அமௌண்ட் கட்டினீங்கன்னா நீங்கள் ரிசர்வேஷனுக்கு போகணும்னு சொன்னாங்க. எவ்வளோடான்னு கேட்டால் 3 பேருக்கு 1800 சொன்னார். 1800 அதெல்லாம் முடியாது, கம்மி பண்ணுங்கன்னு கேட்டு 1500 ஃபைனல் பண்ணி, அதான் டிக்கெட் வந்து 500 நம்ம ஆன்லைனில் பண்ணோன்னா 810 ரூபா 850 அப்படி வருது. இதுவும் சேம் அவ்வளோதான். 500 சேர்த்து வாங்கினார் இவர். ஒரு 1000 கணக்கில் ஒரு 200 இதில் கொஞ்சம் அதிகம், 200 கொஞ்சம் அதிகம் அவ்வளோதான். சரி எதுவும் ஒன்று போட நம்மளுக்கு சீட் கிடச்சா போதும்னு சொல்லி சரி அவர்கிட்ட சீட் கேட்கும்போது நீங்கள் விஜயவாடா தாண்டிங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும், அதுக்கப்புறம் உட்காந்துக்கலான்னு சொன்னார். அதுக்கப்புறம் விஜயவாடா தாண்டிட்ட அப்புறம் சீட் கிடச்சிது. அந்த சீட்டில் தான் போய் உட்காந்தோம். பசங்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு நம்ம சீட்டாண்ட போய் அப்படியே உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணுறேன் வாருங்க. நாங்கள் போய் அங்கே பார்க்கலாம். அப்படியே பாருங்கள் நினச்சி இங்கே ஒருத்தன், இங்கே அப்படியே மேலே ஒருத்தன், இங்கே வந்து நாங்கள் எப்பயோ சீட் கிடச்சிருச்சு. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஜம்முன்னு திங்கிறோம் பார்த்தீங்களா. ட்ரெயின் ஸ்டாப் நிற்குது. தலைவன் என்ன பண்ணிக்கிறான் பாருங்கள். நவீன ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? பார்த்தீங்களாங்க நம்ம பசங்க எப்படி ஜம்முன்னு தூங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நேற்று இன்னொன்று சொல்ல மாட்டேன் பாருங்க. நேற்று போய் ஜென்ரலில் பார்த்தோங்க. நம்ம பரிதாபங்கள் சேனல்லாம் யூடியூப் சேனல்லாம் இருக்குல்ல, நம்ம சுபாகரனாவும் கோபி அண்ணா 2 பேர் பண்ணவங்கள அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இந்த ஹிந்திக்காரங்கெல்லாம் போய் உட்காரும்போது கொஞ்சம் தள்ளி வந்து சீட்லேருந்து கீழே இறக்கி விட்டுருவாங்கல்ல, அது முடிஞ்சு அந்த கிளிப் போட கடுப்பாக பேசிட்டு இருக்கான், சாஞ்சிட்டு இருக்கான் ஒருத்தன். ஆமாம், சாஞ்சிக்கிட்டே வரானே அவன். தள்ளி தான் பாருங்க, இடத்தான் கொடுத்துருங்க. ஐயோ
ஏய் கொடுக்க தேவை அவனை எடுத்துக்கிட்டான் அவன் எடுத்துக்கிட்டான் காலுக்கெல்லாம் முட்டு கொடுத்து உட்காடுறாங்க. ஐயோ அந்த மாதிரி நினச்சிட்டேங்க நேற்று. உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கே வழி இல்லை, அதனால தான் ரிசர்வேஷன் உட்காந்தோம். இப்படியோ இப்போது விஜயவாடா தாண்டவொன்னே சீட் கிடச்சிருச்சு. இப்போ எங்கடா பேசுங்கிற பார்த்தா ட்ரெயின் எங்கேயோ ஸ்டாப் ஆகிருக்கு, சிக்னல் எதுவும் போல். அவ்வளோதாங்க. இனிமேல் நம்ம கண்டினியூ பண்ணால் டெல்லியில் போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். டெல்லி போகலாம் வாங்க. ஏங்க ஒரு வழியாக டெல்லிக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. இப்போ போய் டெல்லியில் ரூம் போய் புக் பண்ணிவிட்டு ரூம் பார்த்துட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து இப்போ சும்மா அப்படியே வெளியே வந்தோம். குடிக்கிறதுக்கு சோப்பு இதெல்லாம் ஷாம்பெல்லாம் வாங்கிட்டு போனோம். அப்படியே நீங்கள் பாருங்கள், எனக்கு கொஞ்சம் வீடியோ ஒன்று எடுத்துக்கிறேன், அது அப்படியே பாருங்கள். சரியான கூட்டங்க. பொல்யூஷனு எப்படி சொல்கிறது, பொல்யூஷன் அதிகமாக சொல்கிறாங்களா, கன்ஃபார்ம் இப்படி இருந்தால் இப்படி வண்டி ஓட்டினா பொல்யூஷன் அதிகமாக ஆகும். அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். அப்படியே அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க என்னோட பாருங்கள். இது கம்மிங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்படியே அதை பார்த்துருக்கீங்க எவ்வளோ கூட்டங்க. ஏன் பொல்யூஷன் வராது சொல்லுங்கள். ஆனால் சொல்லப்போனால் நம்ம விஜய் சூரியன் சொல்லுவார்ல, நம்ம ஊரே ஒரு சொர்க்கம் மாதிரி சொர்க்கத்தை விட்டு நம்ம இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் தேடி வந்துருக்கிறோம். என்ன பண்ணுறது, டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, அதெல்லாம் சுற்றி பார்க்குறது தான். வாங்க இப்போ நம்ம போய் உங்களுக்கு ஹோட்டலில் போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. எனக்கு கூட எங்கள் ஹோட்டலு இதுதான் நம்ம ஹோட்டலு கொடுங்க. இவங்கெல்லாம் போயிட்டு அவங்க முன்னாடி அவங்க 2 பேர் போயிட்டாங்க. நம்ம ரூமுக்குள்ளே வந்துட்டோம். ஒரு ரூமுக்குள்ளே போகலாம். அப்படியே காட்டுற மாதிரி இதுதாங்க எனக்கு கூட நம்ம ரூம். தெரியுங்களா, இதுதாங்க. என்னடா அமுகு டுமுகு அமால் டுமால்.